இதுவரைக்கும் நீங்கள் கேடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போடும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடெக் சேனல். நான் தான் உங்கள் புவனேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைலில் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணோடனே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. சர்ச் பாரில் வந்து பிக்சல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிக்சல் டைப் பண்ணி அந்த ஆப் வரும், அது கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால ஓப்பன் காட்டுது. நான் வெளில போய் அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கிறேன். மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மொபைல் டேட்டா தேவையில்லை. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் தாராளமாக எடிட் பண்ண முடியாது. நீங்கள் மொபைலில் மேலே ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரீன் ரொட்டேட் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி உங்கள் மொபைலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எனக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எதை பற்றி தம்ப்நெயில் போட போகிறோம்னா, கான்ட்ராக்டர் நேசமணி கேம் வந்து கேம் பிளே, அதை பற்றி தான் தம்ப்நெயில் போட போகிறோம். ஸோ வாங்க அதை பற்றி உருவாக்கலாம். இதோ இங்கே நிறையா டிஃபால்ட்டாகவே இருக்குது பேக்ரவுண்ட் இமேஜ். அது எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே வேணும்னா கூட விட்ருங்க, நான் இதே வேணும்னு விட்டுக்கிறேன். இங்கே கார்னரில் ரைட் சைடு கார்னரில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் சைஸ் போங்க, கஸ்டம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இப்படி தான் வரும். உங்களுக்கு நீங்கள் எதை பற்றி தம்ப்நெயில் போட போகிறீங்களோ அதுக்கு இமேஜ் சேர்க்கணுன்னா நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெப்சைட் பேர் வந்து removebg.com. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன், அது கொடுத்து கூட நீங்கள் எதாவது கட் பண்ணணுன்னா அந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்கு லாஸ்ட்டாக எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதில் கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க தம்ப்நெயில் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துப்போம். உங்கள் தம்ப்நெயிலில் எதாவது இமேஜ் சேர்க்குறீங்கன்னா தேர்டாக இருக்குல்ல, அது கொடுங்க. மேலே இம்போர்ட்டுன்னு இருக்கும், இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை டிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணோடனே இப்போ இங்கே ஏர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுங்க. இங்கே எடிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ அதை அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணுங்கள், சைஸ் கொடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் பண்ணுறது
கொஞ்சம் மைனஸ் பண்ணாலும் வந்து அடிக்கோங்க. இந்த நேசமணின்றத எடுத்துடலாம். சைஸ் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட்டு ப்ளஸ் எடிட் கொடுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுவே கொடுங்க. அதோட ஃபர்ஸ்ட் இமேஜ் சைஸ் கொடுங்க. எடிட் கொடுங்க. இமேஜ் சைஸ் கொடுங்க. இப்போ அதோட ஃபாண்ட் எல்லாம் மாற்றலாம். கேபிட்டல் எந்த நல்லா இருக்கும். கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே பீன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பியை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பீன் இருக்கும், அது வந்து போல்ட் ஆகும். அதுவே கிளிக் பண்ணுங்கள். சைடில் ஃபாண்ட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதுவே கொடுங்க. கொஞ்சம் சைஸை கொஞ்சம் சுருக்கிக்கும். அதுவும் அதேமாதிரி போல்ட் ஆகிக்கிறேங்க. ஃபாண்ட் கொடுங்க. ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதே கொடுங்க. இப்போ அதோட கலர் எல்லாம் மாற்றிடலாம். நேசமணின்றது சைஸ் கொஞ்சம் அதிகமாகிக்கலாம். நேசமணி கலர் மாற்றிடலாம். ஸோ 3D ஷேடோ தான் பண்ணிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இருக்கு. இப்போ ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிடலாம்.
எதுவும் யூடியூப் அதுமாரி வேறு ஏதாவது இமேஜஸ்லாம் மறுபடியும் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தெரியாமல் இந்த இமேஜை கொடுத்துட்டேன். உங்களுக்கு சேனல் லோகோ கொடுத்துக்கோங்க. அதில் சுருக்கி அந்த ரெட் கலர் கொடுத்தோம்ல அது கொடுத்துக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க. அந்த டாட் இருக்குல்ல அதை மட்டும் கிளிக் பண்ணி கொஞ்சம் சுருக்கி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது இந்த தமிழ். இது அப்படியே மேலே கொஞ்சம் மெமரி கார்டு மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் வந்து பிஎன்ஜி கொடுங்க. இமேஜ் ஹைட்டும் சைஸ் கரெக்டாக இருக்குது. சேவ் பண்ணிக்காக இது கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது சேவ் ஆகினு இருக்குது. இப்போ சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி அந்த இமேஜ் தான் கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம். அப்படியே வெளில வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட் பேர் வந்து removepg.com. இதோருக்கு பார்த்தீங்களா ரிமூவ் பிஜி அதுவே கொடுங்க. இன்டர்நெட் ஆன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், சாரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக இருக்குது. ரிமூவ் பிஜி ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஏ ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது ஒரிஜினல் இமேஜ் நம்ம கொடுத்தோம். இது வந்து பிஎன்ஜியாக கட் பண்ணிடுறாங்க. இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். பிஎன்ஜியாக கட் பண்ணி தான் அவங்களே தந்துடுவாங்க கிளியராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேட்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.